ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 6 ஜானு. ட்ரிப் வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒருவேளை யாராச்சும் வந்து பார்க்கலன்னா வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ட்ரிப்பு போயிட்டு வந்தது தான் அப்படியே இருக்குது, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணல, அப்படியே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து என்னென்னா, டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க. டிஎஸ்டி க்ளவுஸ் வந்து வாங்க போகிறோம். நான் ட்ரிப்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் வந்து பேண்ட்டு க்ளவுஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் ட்ரிப்பு முடிச்சுட்டு உடனே வாங்குறேன்னா, TN11 வந்து இப்போ ஒரு 3 days வந்து ஆஃபர் போச்சு. 3rd, 4th, 5th ஆனிவர்சரி சேல் வந்து பண்ணாங்க. சரியான ஆஃபர். ஆனால் ஸோ அங்கே போய் வாங்கலாம். க்ளவுஸ் வந்து டிஎஸ்டியில் நான் பார்த்த மாடல் வந்து 5600 நினைக்கிறேன். 5500 5600 சரியாக தெரில. அது வந்து ஆஃபரில் 10% சொன்னாங்க. 10%னா ஒரு 550 குறையும். 4900 சில்லற அந்த மாதிரி வரும். சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனேன். இன்றைக்கி சாட்டர்டே போகணுன்னு நினைக்கிறேன். சாட்டர்டேவோ ஃப்ரைடேவோ போனால் எல் சைஸ் தான் இருந்தது. எனக்கு வந்து எல் வந்து கரெக்டாக தான் இருந்தது, ஃபிட்டாக இருந்தது. நம்ம கை மடக்கும் போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்தது. அதனால் எல் வேலைக்காவது எக்ஸல் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸல் கேட்டால் ஸ்டாக் இல்லை. ஆனால் அவன் குடோனில் இருக்கான், அங்கே கடையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரோ வர வைக்க முடியும்னா கூட வர வச்சுருங்க, இல்லை நான் அட்வான்ஸ் கூட பே பண்ணிடுறேன், எனக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கப்புறமா இப்போதைக்கு கஸ்டமர் எடுத்துகிட்டு வர முடியாது, மண்டே தான் வந்து வரும், மண்டே டியூஸ்டேயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ஆஃபர் வராதே அப்படின்னு. அப்புறமா வந்து அவங்க டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. டோக்கன் வாங்கி அதுக்கப்புறமா தான் உள்ளே விட்டாங்க. ஸோ அந்த டோக்கன்லேயே வந்து பின்னாடி வந்து என் பேர் எழுதி 10% ஆஃபர் வந்து கொடுப்போம் மண்டேன்னு சொல்லி எழுதிட்டாங்க. நீங்கள் வந்தால் கூட கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அதே ஆஃபர் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு க்ளவுஸ் வந்து வாங்க போகிறோம். ஃபுல்லாக அப்படியே டிஎஸ்டிலே போயிடலான்னு பார்க்குறேன். அதனால தான் வந்து டிஎஸ்டியில் வாங்குறேன். அங்கே வந்து ஷீல்டு இருந்தது, ஷீல்டு வந்து நல்லா தான் இருக்கும். டிஎஸ்டியை வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு டிஎஸ்டி வாங்கிடலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி போய்ட்டு டிஎஸ்டி க்ளவுஸ் வாங்குகிறோம். அந்த அன்றைக்கி வந்து என்னென்ன வாங்கினேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ளாஷெக்ஸ் வாங்கிட்டான் அந்த என்எஸ்க்கு. அதுக்கப்புறமா பலாக்லாவா வாங்கினோம். அப்புறமா இப்போ புதுசாக வண்டி டெலிவரி எடுத்தோம்ல என்எஸ், அதுக்கு வந்து ரேடியேட்டர் கார்டு வாங்கணும். அது வந்து வெறும் 250 தான். அதுக்கப்புறமா கியர் லிவர் வரும்ல ப்ரோ டேப்பர்து, ஸோ அது வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா நார்மலாக ப்ளூடூத் ஹெல்மெட்டில் வைக்கிறது, அது எவ்வளோ ஒரு 1000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து 500 ஆஃபரில் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 வாங்கணும். எனக்கும் வந்து என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி சில பொருள்லாம் வந்து வாங்கணும். க்ளவுஸ் இருந்தால் அன்றைக்கி வாங்கிட்டு இருப்பேன். ஸோ ஆஃபர் வந்து நேற்றோடு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு ஃப்ரீயாக வாங்கிட்டு வருவோம். வண்டி வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னா 35 ஓட போகுது. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டரில் இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு சர்வீஸ் விட வேண்டியது தான். ஸோ ட்ரிப்பு வீடியோ வந்து 4 days போட்டிருப்பேன். பரவாயில்ல, டே 1 வீடியோலாம் இப்போதைக்கு டே 1 மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது அந்த ட்ரிப்பு வீடியோ இன்னும் ஒரு 3 வீடியோ இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இன்னும் டே 2 வீடியோ எடிட் பண்ணவே இல்லை, எடிட் பண்ணணும். பரவாயில்ல, ஃபஸ்ட் வீடியோ வந்து போட்டு ஒரு 1.5 daysக்குள்ளேயே வந்து 3K மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. செம. இருந்தாலும் அந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நம்ம ஊட்டி போய் ரீச் ஆகிருப்போம், அவ்வளோதான். செகண்ட் டேனா பயங்கரமாக இருக்கும். செகண்ட் டேவும் லாஸ்ட் டேவும். செகண்ட் டே வந்து யானைலாம் பார்த்துருப்போம். ஸோ அது கொஞ்சம் த்ரில்லாக பயங்கரமாக இருந்தது. 4th டே வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்புறமா ஒரு காருக்காரன் ஒருத்தன் ஓவராக பண்ணியிருப்பான். ஸோ அது வந்து ஒரு சம்பவம் பண்ணோம். அந்த சம்பவம் வந்து சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து வாங்க போகிறது இல்லை. நான் ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது தான் போயிட்டு க்ளவுஸ் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வர வேண்டியது தான். ஸோ ட்ரிப் வீடியோ வந்து பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நியூ இயர் ரைடு வீடியோ செம்மையாக இருக்கும். அந்த அடுத்த ரைடு வந்து ஆகஸ்ட்டில் பிளான் பண்ணோம் கோவாக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ரைடு போகலாம், கொல்லி ஹில்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. அது வந்து மார்ச்சில் போவோம்னு நினைக்கிறேன், ஒரு 2 monthsக்கு அப்புறமா. என்னன்னு தெரியல, இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா போயினே இருக்கணும் போல இருக்குது ரைடு அடிக்கடி. பார்ப்போம், ஃபஸ்ட்டு கேஸ் வாங்குவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போவோம். அந்த மைக் வந்து படுமோசமாக இருந்திருக்கும் ட்ரிப்பில். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. மைக் வந்து ஒன்று வாங்கணும், ரோட்டில் தான் வாங்கணும். அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் மைக் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள், வாங்கிடுவோம் ஒன்று. வீடியோ குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது, 4Kல ஷூட் பண்ணியிருப்பேன். ஆனால் மைக் வந்து செம்ம சொதப்பல். இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாங்கிடலாம் புது மைக்கு. சரி, ஓகே கைஸ், நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இதோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக TN11 வந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ பார்க்குற இந்த கிளிப்பு வந்து டியூஸ்டே. நான் நேற்றே வந்து வாங்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன். நேற்று வந்து கடை லீவான்,
ஏன்னா வந்து 3 நாள் சேல் போச்சுல, அந்த 3 டேஸ்க்கு அப்புறமா லீவ் விட்டாங்க போல். ஸோ இன்றைக்கி கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் ஒரு 4 மணிக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டைம் வந்து என்ன இப்போது 7 ஆக போகுது. போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம். இருந்ததுன்னா அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் வந்து அந்த டோக்கனு நான் சொன்னல. இப்போ இதுலேயே வந்து பின்னாடி எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎஸ்டி க்ளவுஸு ஆஃபர்னு சொல்லிட்டு. போயிட்டு வாங்கின்னு வருவோம். ஸோ கைஸ், ஒரு வழியாக க்ளவுஸ் வாங்கியாச்சு. அந்த பேப்பரில் 5% தான் எழுதியிருந்ததுன்னு சொன்னல. ஸோ 5% தான் நம்ம எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே மாதிரி அப்புறம் கால் பண்ணி கேட்டு ஒரு வழியாக பையனை வாங்கியாச்சு. செம்மையாகிறோம். அவ்வளோதான், ஃபுல்லாக டிஎஸ்சி ஆகிட்டோம். இப்போது வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஓட்டின்னு போவோம். ஸோ கைஸ், அவ்வளோதான், ஓஆர்ஆர் ஏற போகிறோம். ஒரு வழியாக க்ளவுஸ் வாங்கியாச்சு. அண்ட் இப்போ ட்ரையல் பார்த்துன்னு இருக்கோம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் க்ளவுஸ் போட்டுனே ஓட்டி பார்ப்போம். அண்ட் க்ளவுஸ் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னா 5600 நம்ம வந்து முன்னாடியே வந்து டோக்கன் வாங்கி அதே ஆஃபர் ப்ரைஸில் வேணும்னதுனால 5040 வாங்கினேன். அதே 10% ஆஃபர் கொடுத்து 4 நாள் வெயிட் பண்ணி ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஸோ ஜாக்கெட் கலரே தான் வாங்கியிருக்கேன். அதே நியான் பால் பச்சை கலர் தான். எக்ஸல் சைஸு மெஷர் பண்ணி பார்க்கும்போது வந்து எல் சைஸ் தான் வந்தது எனக்கு. பட் ஆனால் அங்கே போய் நேரில் போட்டு பார்க்கும்போது சரியான டைட்டாக இருந்தது. ஒழுங்காக மடக்க முடியல, ஒரு மாதிரி இழுத்துது எல்லா இடமும். அதனால் அதுக்கு அடுத்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சு வந்தோம். குடோனில் இருந்தது, அது நிறைய இருக்கவே எடுத்துகிட்டு வர முடியலன்னாங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி ஒரு வழியாக வாங்கியாச்சு. அதனால தான் ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் பார்த்து வாங்காமல் ஒரு வாட்டி போட்டு பார்த்து வாங்கினீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதுவும் சரி, ஹெல்மெட்டும் சரி, ஜாக்கெட்டும் சரி, எல்லாமே. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபிட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு போட்டால் மடங்கும் போதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் விரல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளது எல்லாமே அப்படி தானே இருந்தது. ஜாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பூட்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி டைட்டாக இருந்ததுல. அது பிரேக்கிங் ஆகணும் கொஞ்ச நாள், போட வந்து பழகிடுவோம். அண்ட் இதுலேயே வந்து ஆரஞ்சு வருது, அப்புறம் இந்த கலர் வருது. 2 கலர் தான். டிஎஸ்டியில் கம்மி ரேட்லேயே இருக்குது. 4000 சில்லறையெல்லாம் வந்து ஆஃப் ஹேண்ட் வரும், நார்மல் க்ளவுஸு. ஸோ இதில் வந்து 2 மாடல் இருக்குது. இன்னொன்று வந்து 6600, இதோட 1000 அதிகம். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. இதுதான் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது, ரகுடா. சரின்னு சொல்லிட்டு இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன். கரெக்டாக ட்ரிப்பு முடிஞ்சுன்னா ஒரு கரெக்டாக 1 வீக் ஆகுது. இன்னையோட 7ஆம் தேதி இன்றைக்கி. கரெக்டாக 1 வீக் ஆகுது. சேலரி இப்போ தான் வந்துதா, சரி அதனால் இருக்கும் போதே வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் ட்ரிப்புக்கிட்ட போனால் ட்ரிப்புக்கு தனியாக எடுத்து வச்சுருவோமா, அதனால் வாங்க முடியல காசு போட்டு. அதனால் ஒரு மாதம் ஒரு பொருள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இன்னும் வந்து என்ன வாங்கணும், பேண்ட்டு மட்டும் வாங்கணும். ரைடிங் பேண்ட்டை மட்டும் வாங்கிட்டா அவ்வளோதான், ஃபுல் ஷூட்டு பக்காவாக இருக்கும். அண்ட் என் வண்டி ஏன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலாம், என்னடா ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில் வந்து கண்டினியூ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம இன்றைக்கி மண்டே வந்தோமா, அப்போ வந்து இல்லை டியூஸ்டே வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்று வந்து பில்லினா வந்திருப்பேன் ஃப்ரெண்டோட வண்டியில். ஸோ அதில் வந்து லேட்டாகும் ப்ரோ, தேடி கண்டுபிடிக்க முடியல, நாளைக்கு அவங்க கன்ஃபார்மாக தந்துடுறேன்னாங்க. அதனால் எம்டியில் வந்தேன். என் வண்டியே எடுத்துகிட்டு வரலன்னா பையன் இன்னைக்கு கோளாறு குத்துறான். நேற்று தான் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி லூப் பண்ணி பக்காவாக எடுத்துன்னு வந்தேன். கரெக்டாக அடைக்க ஆரம்பிச்சிச்சு வீட்டிலேருந்து கிளம்பினோன்னே. சரி பெட்ரோல் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்ரோலாம் போட்டுன்னு வந்துட்டேன். அப்பயும் வந்து ஒரு மாதிரி அடைக்கிறான். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரில. பெட்ரோல் காலி ஆகிட்டு ஓட்டினா எப்படி அடைக்கும், ஒரு மாதிரி விட்டு ஓடும்ல, அதே மாதிரி தான் ஓடுன்னு இருக்குது ஃபுல்லாகவே. அதனால் பையனை வீட்டில் விட்டு இவனை தூக்கின்னு வந்துட்டேன், என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் இந்த வண்டியை வந்து ட்ரிப் வீடியோ பார்க்கலாம், எல்லோரும் வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேயில் வந்து இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ மட்கார்டு ஒஞ்சிட்ருக்கோம், ப்ளஸ் அந்த ஃபோக்கில் வந்து மட்கார்டை ஹோல்ட் பண்ணுற அந்த 2 போல்டும் வந்து ஒஞ்சிட்ருக்கோம். ஸோ அது இன்னும் மாற்றலை. மேடு பள்ளத்தெல்லாம் விட்டா இன்னும் டமால் டிமில் தான் சவுண்டு வருது. மட்கார்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம், 1600 நினைக்கிறேன். இன்னும் அந்த ஃபோக்கு மட்டும் வாங்கணும். ஃபோக்கு வந்து கரெக்டாக ஒரு ராடு மட்டும் மொத்தமாக வரும் போல். கரெக்டாக அந்த கேலிப்பரு வீல்லாம் ஹோல்ட் பண்ணுதா, ஸோ அதுலேருந்து அந்த ராடு வரைக்கும் மேலே ஹேண்ட்பேர் வரைக்கும் வரும்ல, அது வரைக்கும் மொத்தமாக தான் வருமா. ஸோ அது வந்து வாங்கணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ மாற்றணும். நம்ம வண்டியை வந்து இப்போ பிரச்சனை கொடுத்துக்குது, என்னன்னு சொல்லிட்டு தெரில, பார்க்கணும்.
அண்ட் இதில் வந்து சுண்டு விரலும் அது பக்கத்து விரலும் வந்து ஜாயிண்ட்டில் இருக்கும், சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்தா உடையாமல் இருக்க அந்த 2 விரலும் வந்து ஒட்டினே இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து அந்த மொபைல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், அது ஒரு நல்ல விஷயம். சுத்தமாக இப்போ சில்லுனே இல்லை, பக்காவாக இருக்குது. நம்ம அந்த க்ளவுஸ் போட்டுன்னு பூம்பாறையெல்லாம் கொடூரமாக இருந்தது. க்ளவுஸ் போட்டோம் போடாதான் ஒன்று தான் அந்த மாதிரி இருந்தது அப்போது. ஸோ இப்போ போட்டோன்னே ஃபுல்லாக இது வந்து லெதர் மாதிரி இருக்கா, அதனால் காற்றுலாம் உள்ளே போகல, அவ்வளோ செமையாக இருக்குது. அந்த அடுத்து வந்து 2 பொருள் தான் இப்போ நான் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பேண்ட்டு, அப்புறம் ஹெல்மெட்டு. இது 2 மட்டும் வாங்கணும். வாங்கிட்டுனா போதும். ஏன்னா ஆக்சர் வந்து நானும் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். கோப்ரோ வேற மாட்டவே செம்ம தலைவலி. நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லா ட்ரிப்லேயும் வந்து சொல்லியிருப்பேன். முதல்ல ஹெல்மெட்டை மாற்றணும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரிப் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறமா தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரிப்பு முடிஞ்ச நிலமை. 2 வண்டியை வந்து இப்போ கோலாரில் இருக்கானுங்க, ரெடி பண்ணோம். அன்கைஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஸ்க்ராம்பிளர் வச்சுருந்தால நம்ம கூட அதுக்கு போய்ட்டு பிபிஎஃப்லாம் விட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வண்டிக்கு வந்து ஃபாக் லேம்ப் போட்டாச்சு. ஃபாக் லேம்ப்லேயே ஆல்ஃபா ஒன்று வரும்ல பெருசு, லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆல்ஃபாவுக்கும் அடுத்து ஒன்று இருக்குது செம்ம பெருசாக. ஸோ அது வந்து பையன் மாட்டான், வண்டி பயங்கரமாக இருந்தது. அதுக்கும் வந்து மோட்டோ டார்க் கிராஷ் கார்டு போட்டாச்சு, ப்ளஸ் இந்த ஆல்ஃபா ஃபாக் லேம்பு போட்டாச்சு மேட்டாக்கில். செம்மையாக இருக்குது வண்டி பார்க்கவே. இங்கேருந்து தூரத்தில் கம்பம் தருது, அது வரைக்கும் அடிக்குது லைட். அது அதுதான். ஸோ ஒரு வழியாக க்ளவுஸ் வாங்கியாச்சு. அடுத்து ஒரு பொருளாக வாங்குவோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரிப் வீடியோ மட்டும் பார்க்கலாம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். யானைலாம் வந்து பார்த்துருப்போம் வால்பாறையில், ப்ளஸ் நிறைய சம்பவம் வந்து நடந்திருக்கும். இன்கேஸ் பார்க்காதவங்க டைம் வந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.